அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 8/2/2022 செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், தை மாதம் 26ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:35. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. திதி இன்று காலை 10 மணி வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று முழுவதும் பரணி நட்சத்திரம் அமைந்துள்ளது. சந்திராஷ்டமம் உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரங்கள். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலைகள்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய், மகரத்தில் சனி மற்றும் சூரியன், கும்பத்தில் குரு. நமது கன்னிராசிக்கான இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நமது கன்னிராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் வீடியோட இடையில சொல்ல போறேன். ராசி அதிபதி புதன் இன்றைய தினம் சுக்கிரன் மற்றும் செவ்வாயுடன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது. மேலும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்துள்ளதால் இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. எனவே இன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். எந்த விதமான ஒரு தொழில் சம்பந்தமான அல்லது உங்களது பர்சனல் விஷயங்கள் மற்றும் உங்களது குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எதையும் இப்பொழுது எடுக்க வேண்டாம். ஒரு நாள் தள்ளிப்படுவது உங்களுக்கு நல்லது. நாளை செய்து கொள்ளலாம். இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு மன அமைதி தர தியானம், யோகா போன்றவற்றை செய்வது மிகவும் மகிழ்ச்சி தரும். இறை வழிபாடும் திருப்தி தரும். இன்றைய தினம் முருகப்பெருமானை நீங்கள் வழிபடலாம். உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் செய்யக்கூடாத விஷயங்கள், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண்ணை வீடியோ நிலையில் கூறப்போகிறேன். எனவே நமது வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காத கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ள உணவுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. இதனால் உங்களது ஆரோக்கியத்தில் தேவையில்லாத சங்கடங்களை நீங்கள் குறைத்துக் கொள்ள முடியும். மீண்டும் இன்றைய தினம் உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு தேவை. இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பெருமைக்கான தினமாக அமைப்பெறுவீர்கள். உங்களது குழந்தைகள் சாதனை படைப்பார்கள். அதன் மூலமாக நீங்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு பெருமை மிகுந்த தருணத்தை அமைப்பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் மிகவும் நேசிக்கும் நபருடன் கடுமையாக வாக்குவாதம் செய்ய வேண்டாம். இதனால் உங்களது உறவுகள் பாதிக்க வாய்ப்புகள் உள்ளது. எனவே கவனமாக இருக்கவும். இன்றைய தினம் நீங்கள் செய்யும் வேலைகள் காரணமாக உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கலாம். இதனால் உங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். நீங்கள் இன்றைய தினம் மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு காந்த சக்தியின் நடுநிலையாக இருப்பீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு அதற்கான நல்ல சிறந்த தினமாக அமைப்பீர்கள். இன்றைய தினம் அதிகம் செலவு செய்வதால் உங்களது வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு சங்கடங்கள் மற்றும் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாம். எனவே சற்று கவனமாக இருங்கள். இன்றைய தினம் உங்களது உடைமைகள் மீதும் ஒரு கண் இருக்க வேண்டும். குறிப்பாக பயணங்களின் பொழுது உங்களது உடைமைகள் சரியாக இருக்கிறதா அல்லது விலை உயர்ந்த பொருட்கள் சரியாக உள்ளதா என்பதை அடிக்கடி பரிசோதித்துக் கொள்வது உங்களுக்கு மிக மிக நல்லது. ஹெல்மெட் போன்ற சில விஷயங்களை நீங்கள் மறந்து வைத்துவிட்டு வர வாய்ப்புகள் உண்டு. எனவே பயணங்களில் விழிப்புணர்வு தேவை. விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை அணிந்து கொண்டு வெளியில் செல்ல வேண்டாம். அப்படி சென்றாலும் அதில் தனி கவனம் வைத்து நீங்கள் இன்றைய தினம் செயல்படுவது நல்லது. இன்றைய தினம் முக்கியமான சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருந்தால் அது இப்பொழுது எடுக்க வேண்டாம், நாளை எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமான செலவுகள் செய்ய வேண்டியிருந்தாலும் அதை நாளை செய்து கொள்ளலாம். முடிந்தவரை செலவுகளை இன்றைய தினம் கட்டுப்படுத்துங்கள். மேலும் இன்றைய தினம் நீங்கள் மன அமைதி மற்றும் நிம்மதியை பெற முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. யாரிடமும் கோபம் கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் நீங்கள் சமாளித்து விடுங்கள். நாளை உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய நாளாக அமைப்பெறுவதால் கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கும். எனவே இன்றைய தினம் கோபம் ஏற்பட்டால் கண்டிப்பாக அதை சமாளித்து விடுங்கள். இன்றைய தினம் நீங்கள் தியானம் செய்வது உங்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்த உதவிகரமாகவே இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் அனைத்து காரியங்களிலும் சற்று நிதானத்துடன் பதட்டமில்லாமல் செயல்படுவது மிக மிக அவசியம். பதறிய காரியம் சிதறும் என்பதால் நீங்கள் கண்டிப்பாக பதற்றமில்லாமல் உங்களது காரியங்களை மேற்கொள்ள முயற்சி செய்யுங்கள். முக்கியமான வேலைகள், அதிமுக்கியமான முடிவுகள் இப்பொழுது எடுக்க வேண்டாம்.
இவற்றை கடைபிடித்தால் இன்றைய தினம் உங்களது வழக்கமான பணிகளை நீங்கள் திறமையுடன் செய்து முடித்து பாராட்டுகளை பெறக்கூடிய மகிழ்ச்சியான தினமாக இன்றைய தினத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். நமது கன்னிராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆளும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். உங்களது சப்போர்ட் எங்களுக்கு இன்றியமையாத ஒன்றாகும். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் சிறப்பாக அமையும். வியாபாரத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் நடைபெறக்கூடிய அருமையான தினமாக இன்று அமையும். இன்றைய தினம் உங்களது வியாபாரத்தில் உங்களுக்கு சாதகமாக நல்ல சூழ்நிலைகள் திரும்ப வாய்ப்புகள் உள்ளது. அதை பயன்படுத்தி நீங்கள் இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல நிதி நிலைமையை பெற முடியும். இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டலாம். இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் புதிய விதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மனதிற்கு பிடித்த விதத்தில் உங்களது காரியங்களை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். உங்களது வீட்டிலே அழகுபடுத்துவது போன்ற விஷயங்களில் உங்களது மனதிற்கு ஏற்றவாறு உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு சுபகாரியம் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் சாதகமாக அமையும். இதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் நீங்கள் வசதிகள் நிறைந்த ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் ப்ளூ. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 1. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.